Assalamualaikum everyone. Welcome back to வாங்க ஹிந்தி பேசலாம் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து மற்றவங்கள எக்ஸாம்பிளாக காமிச்சு இவங்க இந்த ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிட்டனால அவங்களோட ஜாப்பில் இது பெனிஃபிட் ஆனது அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிறது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸும் அதை பற்றின ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கெரியர் ஆரம்பித்ததே வந்து ஸ்போக்கன் ஹிந்தியில் தான். நான் யூஸ்வலாக இங்கிலீஷும் நல்லா பேசுவேன். நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுவேன். பட் ஆனால் அப்போ நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எதுவும் எடுக்கலை. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்துகிட்ருக்கேன். லைக் பாஸ்ட் 1 இயராக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கெரியர் ஆரம்பித்தது வந்து ஸ்போக்கன் ஹிந்தியில் தான். நான் ஃபஸ்ட்டு வந்து 2019 தான் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி டீச் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்போக்கன் ஹிந்தி இன் த சென்ஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிடையாது, ரீடிங் அண்ட் ரிட்டன் ஹிந்தி இதுதான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறது, அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ணுறது, இப்படி தான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களால் 3 டைப்ஸ் ஆஃப் ஹிந்தி எடுக்க முடியும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹிந்தி, அதாவது ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். எஸ்ஏஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓனாக ஆன்சர் எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்க, பேராகிராஃப் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து செகண்ட் லாங்குவேஜில் போயிடும். தேர்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பிகினர் கூட வந்து எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக் லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், ஸ்வர், வியஞ்சன், வர்ணமாலா இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். 1-2 சென்டென்சஸ் இருக்கும். அது கூட அப்பப்போ கூகுளில் அதோட மீனிங் பார்த்து நம்ம டீச் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எடுக்கலாம். ஸ்கூல் ஹிந்தி நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பிரச்சாரக் ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சாரக் ஹிந்தி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அது ஓரளவுக்கு ஃபேமஸ் தான். லைக் பரீட்சா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேஷிகா, விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்தாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த 9 லெவல்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா அது ஹிந்தி பிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கு சமம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த எக்ஸாம்ஸுக்குமே வந்து 9 லெவல்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 months ஆகும். அதாவது பேர் மினிமம் 6 months ஆகும். சில பேரால் 6 months கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா 1 year எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 9 லெவல்ஸ் இருக்கும். இது வந்து இந்த கெரியர் ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து பிரச்சாரக் மாதிரி டீச் பண்ணலாம், எக்ஸாம்ஸ்க்கு வந்து டீச் பண்ணலாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கிறது. ஸோ இதில் வந்து வெறும் ஆஃப்லைனில் மட்டும் எடுக்காமல் நான் ஆன்லைன் கிளாஸஸும் எடுப்பேன். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி வந்து பிரேசிலில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் போடுறேன், அந்த ஒரு வீடியோவாக போடுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்போக்கன் ஹிந்தி வந்து எதனால் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பிரேசில் லேடி வந்து அவங்க பிரேசிலில் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது ஹிந்தி லாங்குவேஜில் தான். அப்போ வந்து என்னென்னா இந்தியானா ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கிறனால அது அந்த வகையில் நம்ம வந்து பெனிஃபிட்டடாக இருக்கலாம். இந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறனால, ஹிந்தி மட்டும் கற்றுக்கிறனால இந்தியாவில் நிறைய பகுதிகளில் இந்த லாங்குவேஜை வந்து நம்மளால் பேச முடியும். ஸோ அதனால் இது ஒரு வகையில் பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொரு ஸ்போக்கன் ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஹோம் டியூஷன் கிளாஸஸ் போகிறாங்க. ஒரு பில்டிங்கில் ஹோம் டியூஷன் கிளாஸஸ் போகிறாங்க. அதுலேருந்து நிறைய என்கொயரிஸ்லாம் வரும் டியூஷன் கிளாஸஸ் கேட்டுட்டு. அதில் ஒரு 9 out of 10 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் வந்து ஹிந்தி மேண்டட்ரியாக வச்சுருக்காங்க, கம்பல்சரியாக வந்து ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது செகண்ட் லாங்குவேஜாவோ தேர்ட் லாங்குவேஜாவோ இருக்குது.
இப்போ ஃப்ரெஞ்சும் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஞ்சு நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லலாம் ஜெர்மன், ஸ்பானிஷ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹிந்தினால அது ஒரு பெனிஃபிட். இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கிளாஸும் நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஆல் சப்ஜெக்ட்ஸோட ப்ளஸ் வந்து ஹிந்தி ஒரு மேண்டட்ரியாக இருக்கிறதுனால நமக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் டியூஷன் கிளாஸஸ், நான் டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறத தவிர்த்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறத தவிர்த்து வேறு எப்படி எனக்கு பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக 2 ஸ்கூல் ஒரு 5 ஸ்கூல்ஸ் கிட்ட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ்க்காக நான் இன்டர்வியூக்கு போயிருக்கேன். அதில் வந்து 2 ஸ்கூலில் இது எல்லாமே வந்து நான் போன ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தான். ஸோ 2 ஸ்கூலில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்கூல் நான் போன ஃபஸ்ட்டு 2 ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து இட்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல், நல்ல ரெப்யூட்டடான ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தது இன்டெப்த் நாலேஜ் இன் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டில் வந்து இன்டெப்த்தான நாலேஜ் இருக்கா, அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2 வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வெறும் நீங்கள் இந்த எஜுகேஷன் வைஸ் நான் சொல்கிறேன். இது வந்து வெறும் ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஹிந்தியில் ஆரம்பித்தா கூட உங்களால் ஈஸியாக நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்க முடியும். ஸோ ஹிந்தி கற்றுக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது வந்து எனக்கு நடந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதாவது என்னோட கெரியரில் வந்து ஹிந்தி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி மற்ற நிறைய கெரியர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இதை விட ரொம்ப பல மடங்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐடி கம்பெனியில் போகிறப்போ உங்களோட ரெஸ்யூமையில் எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பெங்களூர் சைடு, கர்நாடகா சைடெலாம் போனீங்கன்னா ஹிந்தி, அதாவது ஐடியில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறப்ப ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப, அதாவது நார்த் இந்தியா சைட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப என்னோட ஒரு சார் இருக்கார். அந்த சார் வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு வேலை எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அதாவது இன்டர்வியூக்கு போகிறாங்க, அந்த சார் இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிற லெவலில் இருக்காங்க. செலக்ட் ஆகிட்டு அவர் செலக்டட்னே சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக போகிறப்ப தான் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, சாரி, இந்த ஜாபுக்கு வந்து ஹிந்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப் வந்து அவருக்கு ரிஜெக்ட் ஆகிடுது. இப்போ அவர் ஒரு நல்ல ஜாபில் இருக்கார், அதை விட ஒரு நல்ல ஜாபில் இருக்கார். பட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இந்த வகையில் நிறைய இதில் பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் தருது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, இன்னொரு லாங்குவேஜ் நான் எப்படி கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஹிந்தி வந்து ஒரு லாங்குவேஜ், அதை நீங்கள் எப்படி ஜாலியாக லேர்ன் பண்ணிட்டு போகலாம். உட்காந்து கிராமர் அது இதுன்னு மனப்பாடம் பண்ணி மண்டையை போட்டு குழப்பிக்காமல் இயல்பாகவே ஜாலியாக எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல்லே வந்து அதை பேஸ் பண்ணினது தான். ஸோ நீங்கள் வந்து ஹோம் மேக்கராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது வீட்டிலே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் ஹிந்தி கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஆன்லைனில் ஃபோன் இருந்தது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப அட் த சேம் டைம் வந்து கெரியர் வைஸாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபைனான்ஷியலாகவும் உங்களுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப சுக்ரியா.